श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्वृत्तिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। नमः पन्नगनद्धाय वैकुण्ठवशवर्तिने श्रुतिसिन्धुसुधोत्पादमन्दराय गरुत्मते। जय गरुडसुपर्णदर्वीकनाहार देवाधिपाहारहारिन् दिवौकस्फटिच्छित्तदम्भोळिधाराकिणाकल्पकल्पान्तवातोलकल्पोदयानल्प वीरायितोद्यच्चमत्कारचैत्यादिचैत्रध्वजारोह निर्धारितोत्कर्षसङ्कर्षणात्मन् गरुत्मन् मरुत्पञ्चकाधीश सत्यादिमुहूर्ते न कश्चित् समस्ते नमस्ते पुनस्ते नमः। இன்றைய தினம் இரண்டாவது சரணத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க போறோம். இதுக்கு முன்ன வைகுண்ட பீഠே கிருத ஸ்கந்தமீடே ஸ்வனீடா கதி பிரீத ருத்ராச கீர்த்தி ஸ்தனாபோக காடோபகூட புரஸ்கண்டகவ்ராத வேதவ்யதா வேபமான द्विजिह्वाधिपाकल्प विस्फार्यमाण स्फटावाटिका रत्नरोचि छटाराजि நீராஜிதம் காந்தி கல்லோலி நீராஜிதம் என்பதாக சாதித்தார். இதுல எம்பெருமானோட கூட எம்பெருமானுக்கு வாகனமாக கருத்மான் எழுந்தருளுகிறார். அதாவது எம்பெருமானுடைய ஆசிரிதர்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்காகவும் ஆசிரித விரோதிகளை நிரசனம் பண்றதுக்காகவும் பெருமாள் இந்த கருத்மான் கருட வாகனனாக சேவை சாதிக்கிறார் என்பது பல இடங்கள்ல வியக்தமான ஒரு விஷயம். ஆசிரித ரட்சணத்துக்காக இப்போ கஜேந்திராழ்வான் விஷயத்துல பெருமாள் அங்கேருந்து சிவைகுண்டத்திலேருந்து அதிவேகமாக இந்த குளக்கரைக்கு எழுந்தருளி அனுகிரகம் பண்ணினார். இப்ப ஆசிரித விரோதி நிரசனத்துக்காக அந்த இடத்துக்கு எழுநேரா, ஆசிரித ரட்சணத்துக்காக எழுநேரா அப்படின்னா ஆசிரித விரோதி நிரசன பூர்வகமான ஆசிரித ரட்சணம் அதுக்காக பெருமாள் எழுந்தருளினார். இப்ப பெருமாள் தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே ஸ்ரீவைகுண்டத்துல இருந்துட்டே அந்த முதலிய வதம் பண்ணிருக்க முடியும். ஆனா அதை பண்ணல. அவர் நேர அங்கேருந்து வந்து சக்கராயுதத்தை பிரயோகம் பண்ணி இந்த கருட வாகனனாக எழுந்தருளி சேவை சாதிக்கவும் சாதித்தார். இது எதற்காக என்று கேட்டா, எத்தனையோ வருஷங்களாக இந்த கஜேந்திராழ்வான் எம்பெருமானுக்கு இந்த புஷ்பங்களை சமர்ப்பிச்சு இந்த பூஜையை பண்ணிட்டு இருக்கிறபடினால, இந்த அர்ச்சனையை பண்ணிட்டு இருக்கிறபடினால தன்னையே ஆசிரியத்தவராக இருந்திருக்கிற கஜேந்திராழ்வான அனுகிரகம் பண்ணணும்ன்ற ஒரே ஒரு எண்ணத்தோட தான் அந்த குளக்கரையில அவருக்கு ஒரு சிரமம் ஏற்படும் பொழுது, கஜேந்திராழ்வானுக்கு சிரமம் ஏற்படும் பொழுது தானே கருட வாகனனாக எழுந்தருளி சக்கராயுதத்தை பிரயோகம் பண்ணி ரட்சணம் பண்றேன். இதெல்லாம் ஆசிரித பெருமாள் ஆயுதங்கள் ஏந்தி இருக்கிறது எதுக்காகன்னு கேட்டா, இது எல்லாமே பெருமாளுக்கு ஆபரணமாக திகழ்கின்றன என்று மங்களாசாசனம் பண்ற. இதுலவே புருடன் மணிவரமாக பொன்னா மூல பிரதிமகவாக மான் தண்டாகன்னு அஸ்திரபூஷணாத்தியாயம்னே ஒரு அத்தியாயம் பாஞ்சராத்திர ஆகமத்துல சொல்லப்பட்டிருக்கு. பெருமாளுடைய அஸ்திரங்கள் எல்லாமே பூஷணமாக திகழ்கின்றன, அஸ்திரங்களுக்கே காரியம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா இந்த பூஷணங்கள் அஸ்திரங்கள் எல்லாம் பூஷணமாக இருக்கிறதோட மாத்திரமில்ல, ஆசிரித்தால விஸ்வசிப்பிக்கிறதுக்காக. நான் மாத்திரம் இல்ல, இப்ப நான் என்னுடைய சங்கல்பத்தினாலேயே எல்லாத்தையும் பண்ணிடுவேன்னு சொன்னா கூட அதை காட்டிலும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இவ சாதாரண பாமராளா இருக்கவாளுக்கு தெரியாது இல்லையோ, பெருமாள் சக்கராயுதத்தை பிரயோகிச்சேர்னாக்க எந்த மகர்ஷி கூட, தூர்வாசர் மாதிரி இருக்கிற மகர்ஷி கூட எதிர நிக்க முடியாதுன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக
இப்படி ஆயுதங்களை பெருமாள் ஏந்தின்றிருக்க. இப்படி இந்த ஆயுதங்களை ஏந்தியும் சக்கராயுதத்தை ஏந்தியும் கருத்மான் மேல எழுந்தருளியும் அங்க அங்க வரக்கூடிய ஆசிரித்தாளாக இருக்கிற பக்தர்களுக்கு சேவை சாய்க்கிறதுன்றது வரச்சே கேவல ஆசிரித்த ரக்ஷணார்த்தமாக தான் சொல்லணும். விரோதி நிரசனம் பெருமாளுடைய சங்கல்பத்தினாலேயே பண்ணிட முடியும். இதுக்காக தான் பண்ற. இப்போ அந்த இடத்துல எத்தனையோ நாள் கழிச்சு பெருமாளோட பட்டு போயிட்ட, எத்தனையோ நாள் கழிச்சு யுத்தங்கள்லாம் முடிஞ்சு ஆசிரித விரோதி நிரசனம் பண்ணின பிற்பாடு அதாவது அந்த தன்னுடைய இருப்பிடத்துக்கு கருத்மான் எழுந்தருளே. அப்படி கருத்மான் எழுந்தருளே ருத்ராசு கீர்த்தின்னு சொல்லக்கூடிய 2 மனைவிகளும் கருத்மான தழுவிக்கொள்கிறார்கள் என்று சொல்ற. இது ஏக சம்பந்தி ஞானம் அபரசம்பந்தி ஸ்மாரகம்னு சொல்றது. ஒரு யுத்தத்தை பத்தி சொன்ன உடனே கருத்மான் தன்னுடைய அவதாரத்துல பல நிகழ்வுகள் பல யுத்தத்துல வெற்றிகள்லாம் பண்ணிருக்கார், அடைஞ்சிருக்கார். அதை பத்தி இப்ப சொல்ற. கருத்மான 2 விதமா பார்க்கணும். அனந்தகருட விஷக்சேனன்னு சொல்லி அந்த எம்பெருமானுடைய வாகனமாக எழுந்தருள் இருக்கிறதுன்றது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த நித்தியசூரிகள்லாம் கூட பெருமாள் மாதிரி ஒரு தன்னுடைய இச்சையினால அவதாரமும் பண்றது உண்டு. அந்த மாதிரி வினத்தைக்கு சுதராக அவதாரம் பண்ணவர் கருத்மான். அப்படி வினத்தைக்கு மகனாக அவதாரம் பண்ணி பல வெற்றிகளை நிலைநாட்டியிருக்க. அதெல்லாம் தான் கருத்மானுடைய விஷயத்துல இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இப்ப அந்த யுத்தத்தை பத்தி சொல்ல முன்னே பெருமாளுடைய கருத்மானுடைய வீர தீர செயல்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது. அதை கொண்டு இந்த கருத்மானுக்கு மங்களாசாசனம் பண்றார். ஜய கருட சுபர்ண தர்வீகராஹார தேவாதிபாஹாரஹாரின்ன ஜய கருட. கருட என்று அந்த கருத்மானுடைய திருநாமத்தை சொல்லி, ஜய கருட, உமக்கு ஒரு பல்லாண்டு, உமக்கு ஒரு ஜெய 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 விஜய் பவான்னு பெருமாளுக்கு சொல்ற மாதிரி இவருக்கு சொல்லி ஜெய விஜய் பவான்னு கருடன்னு சொல்ற. இப்படி இந்த கருட சப்தத்தினுடைய அர்த்தம் குரும்பாரம் சமாசோத்தியம் புட்டீன ஏவ விஹங்கமஹா கருடஸ்து ககசிரேஷ்டா தஸ்மாத் பன்னக போஜனஹான்னு அந்த கருட சப்தத்தினுடைய அர்த்தத்தை போன உபன்யாசத்திலேயே சொல்லி சொன்னோம். எவ்வளவு பெரிய பாரமா இருந்தாலும் அந்த பாரத்தையும் தூக்கிண்டு அப்படியே பறக்கிறதுக்கு சாமர்த்தியம் உடையவர் கருத்மான் என்பதாக. இப்படி பாரத்தை தூக்கிண்டு பறந்த விஷயத்தையும் பின்னாடி சொல்ல போறோம். இங்க ஜெய கருடன்னு சொல்லி அந்த கருத்மானுக்கு ஒரு மங்களாசாசனம் பண்ற, ஜெய விஜயி பவா என்பதாக. அதோட நிக்காத அடுத்த திருநாமம் கருத்மானுக்கே ஏற்பட்ட ஒரு திருநாமம் சுபர்ணன் எழுது. இந்த சுபர்ண சப்தத்தினுடைய அர்த்தத்தை வேதத்திலேயே சொல்லிருக்கு. சுபர்ணோசி கருத்மான்னு சொல்லிருக்கு. இத பத்தியும் விஸ்தாரமா போன உபன்யாசத்துக்கு முன் உபன்யாசத்திலேயே சொன்னோம். ஆகையில இந்த இடத்துலயும் அந்த சுபர்ண சப்தம் தேவதைகள் இந்திரனே கொடுத்த ஒரு பேர். இது எப்படி வந்ததுன்றத பத்தி இன்றைய தினத்துல நாம பார்க்கலாம். இதுல சோபனம் பர்ணம் எஸ்ய தஸ்ய, அதாவது அழகிய பர்ணம்னாக்க இறக்கை, அழகிய இறக்கையோட உடையவர் என்று அர்த்தம் சுபர்ணஹான்றதுக்கு. இந்த சுபர்ணஹான்ற திருநாமம் கருத்மானுக்கு எப்படி வந்ததுன்றத ஒரு உபாக்கியானம் மகாபாரதத்துல சொல்லப்பட்ட ஒரு உபாக்கியானத்துல ஆதி பருவத்துல சொல்லிருக்கு. அதை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். கஷ்யப பிரஜாபதினு ஒரு மகான் எழுந்தருள் இருந்த அவர் புத்திரனை விரும்பி யாகம் பண்ணாராம். அப்போ கஷ்யப பிரஜாபதி யாகம் பண்ணச்சே அந்த யாகத்துக்கு எல்லாரும் சகாயம் பண்றான், மொத்த பேரும் சகாயம் பண்றான். அவர் பெரிய மகான், அவர் யாகம் பண்ணச்சே அதுக்கு நம்மளால முடிஞ்சது ஒரு சின்ன காரியத்தை பண்ணுவோன்னு. லோகத்துல ஒருத்தர் பெரிய தர்ம காரியத்தை பண்ணாக்க தன்னாலும் முடிஞ்சது எதனா பண்றதுன்னா, கோவில்ல பெரிய உற்சவம் நடக்கிறது, பவித்ரோத்சவம் நடக்கிறதுன்னா தன்னால முடிஞ்சது ஒரு நெய்யான கொண்டு போய் அந்த ஆகுதிக்கு ஹோமத்துக்காக சமர்ப்பிக்கிறோம், ஒரு தேங்காயை சமர்ப்பிக்கிறோம், ஏதோ ஒண்ணு சமர்ப்பிக்கிறோம். அந்த மாதிரி
அந்த கஷ்யப பிரஜாபதியினுடைய ஒரு பெரிய யாகம் நடக்கிறது. அவர் புத்திரார்த்தமான யாகமா இருந்தா கூட அவர் கஷ்யப பிரஜாபதியே யாகம் பண்றேன்னு சொல்லிட்டு இந்திரன்ல இருந்து எல்லாரும் அவளால முடிஞ்ச வஸ்துக்களை கொண்டு போய் கொடுக்கறாளாம். அப்ப இந்திரன் தன்னால முடிஞ்சதான நிறைய வஸ்துக்கள்லாம் கொண்டு போய் கொடுக்குறான் இந்திரன். மகர்ஷிகள் எல்லாமே அந்த கஷ்யப பிரஜாபதியினுடைய யாகத்துக்காக வஸ்துக்கள்லாம் கொண்டுக்கிறான். அவள்லாம் என்ன கொண்டு வந்து கொடுப்பான்? சமைத்து கொண்டு போய் கொடுப்பான், தர்ப்பம் கொண்டு வந்து போய் கொடுப்பான். இந்த மாதிரி வஸ்துக்கள் தான் தர்வி கொண்டு போய் கொடுப்பான். இதெல்லாம் தான் கொண்டு போய் கொடுப்பாளே தவிர வேற ஒன்றும் கொண்டு கொடுக்க மாட்டா அவ. இப்ப அந்த மாதிரி இந்த யாகத்துல நம்மளுடைய ஒரு பாகமாகவும் இருக்கணும். இது வாக்யஜேனார்ச்சிதோ தேவ பிரியதாமே ஜனார்தனஹான்னு இப்ப அத்தியன உற்சவம் நடைபெறுகிறது எல்லா இடத்துலயும். வாக்யஜேனார்ச்சிதோ தேவஹா, இது வாக்யஜம். 10 நாளும் இருந்து வேதத்தை சொல்லி ஒரு எழுத்து கூட விடாத மொத்த வேத பாகத்தையும் சொல்லி இங்க பெருமாளுக்கு ஒரு அர்ச்சனை இது நடக்கிறது, நிகழ்ச்சி நடக்கிறது. இந்த உற்சவம் பிரமாதமான உற்சவம் நடக்கிறது. யாரெல்லாம் பாராயணம் பண்ண முடியுமோ அவ பாராயணம் பண்றா. பாராயணம் பண்றதுக்கு சக்தி இல்லாதவா அந்த சமயத்துல அவளுக்கு எதனா, அதாவது பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணி எதனா சகாயம் பண்ணி அந்த மாதிரி எதனா கொடுத்து பண்றா. இப்படி எல்லாம் பழங்கள் வாங்கி கொடுக்கறது, திரவியம் வாங்கி கொடுக்கறது, இப்படி எல்லாம் பண்றதுன்றது இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி நம்மளுடைய பாகம் எதானா இருக்கணும், நம்மளுடைய பாகம் எதானா இருக்கணும்னு சொல்றதுக்காக மகர்ஷிகள் எல்லாமும் அந்த கஷ்யப பிரஜாபதியினுடைய யாகத்துக்காக காரியம் பண்ணிட்டு இருக்கா. அதுல வாலகல்யாள்னு வாலகல்யாள்னு ஒரு மகர்ஷி. ஏனகாஹ தேவான் தேவைகானசாஹ ஏவாலகல்யாஹன்னு இந்த வாலகல்யாள்ன்ற மகர்ஷிகள் வேதத்திலேயே பிரசித்தமானவர்கள். அவள்லாம் ரொம்ப ரொம்ப தம்மா துண்டு இருப்பா. ஒரு ஒரு பாலஞ்சர்னு சொல்றாங்க, சுத்தமா இல்ல இப்படி போட்டு பண்ற அந்த வயிறு போட்டா ஆகையால அவ ஒரு பாலஞ்சஸ்ன்னு ஒரு விரல் அளவு கூட இருக்காது. விரல்ல இருக்கிற ஒரு சின்ன பாகம் இருந்துருக்க, இது 3 பாகத்துல ஒரு பாகம் இருக்க, அவ்வளவு பெரியவாதான் அவ இருப்பாளாம். அவ தன்னால முடிஞ்சது என்ன பண்ணணும்னா, தன்னால முடிஞ்சது எதனா இந்த ஹோமத்துக்கு கொண்டு போய் கொடுக்கணும்னா ஒரு சமீத்தை கொண்டு போய் கொடுப்போம் அப்படின்னு சமீத்தை எடுத்து போறாளாம். இந்த ஒரு சமீத்தை தூக்கிறதுக்கு எத்தனையோ பேர், 2 பேர் இல்ல, இவ்வளவு உண்டு இருக்கிற ஒரே ஒரு ஜான் அளவு இருக்கிற சமீத்தை தூக்கிறதுக்கு அத்தனை பேர், அவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு அவ எடுத்துட்டு வர்றான். அதுல வரைச்சே என்ன பண்றான்னா, இந்த அந்த வழியில எதனா ஒரு சின்ன ஒரு சரங்கா ஜலம், தம்மா துண்டு ஜலம் இருந்துன்னா கூட அந்த ஜலம் ஒரு பெரிய ஆறு கடக்கிற மாதிரி, கிலோமீட்டர் கணக்குல இருக்கிற ஆறு கடக்கிறதுக்கு எவ்வளவு பிரயத்னப்படுவோமோ அவ்வளவு பிரயத்னப்பட்டு கஷ்டப்பட்டு அதை தாண்டுறாளாம். இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க இந்திரன். இந்திரனும் தம் பங்குக்கு இந்த யாகத்துக்கு உண்டான திரவியங்களை கொண்டு போறான். இது பார்த்துட்டே இருக்கச்சே இவ இவ்வளவு உண்டு ஒரு சமயத்துக்கு இத்தனை பேரா தூக்கிண்டு இவ்வளவு இடத்தை தாண்டறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இப்படி போய் அப்படி போய் எங்கேயோ சுத்தி சுத்தி வந்து அந்த இடத்தை தாண்டி வந்து இதை கொண்டு கொடுக்கறதெல்லாம் பாக்குறதுக்கு போறத பார்த்த உடனே அவனுக்கு ஒரு சிரிப்பு வந்துட்டான். ஒரு கர்வத்தினால ஒரு சிரிப்பு வந்து அவளை பரிகாசம் பண்றான். இதுல பெருமாளுக்கு என்ன கொடுக்கறோன்றதுல விஷயம் இல்ல, எப்படி கொடுக்கறோன்றதுதான் முக்கியம். அதுல வரைச்சே பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சத்தின்னு சொல்லி அந்த பக்தி தான் அந்த இடத்துல முக்கியமே தவிர நாம இடுகிற பச்சையை கணிசிப்பதில்லைன்னு அந்த இடத்துல சொல்றார் சுவாமி தேசிகன் வியாக்கியானம் பண்ற. நாம இடுகிற பச்சை, நீ என்ன வஸ்து கொடுக்குறேன்றது முக்கியம் இல்லை, நாம எப்படி கொடுக்குறோன்றதுலதான் முக்கியம். ஸ்ரத்தையா தேயம் அஸ்ரத்தையா தேயம். நாம யாருக்கான எதனா ஒரு வஸ்துவை கொடுக்கணும்னா அது ஸ்ரத்தையோட கொடுக்கணும். அஸ்ரத்தையா அதேயம் தூக்கும்போ அப்படின்னு சொல்லி கொடுக்க கூடாது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த வாலகல்யாள் பாவம் அதி ஸ்ரத்தையோட இந்த கஷ்யப பிரஜாபதியினுடைய இது புத்திரார்த்தம் பண்ற யாகமா இருந்தா கூட அந்த கஷ்யப பிரஜாபதியினுடைய யாகத்துல தன்னுடைய பாகம் இருக்கணும்னுட்டு கஷ்டப்பட்டு கொண்டு போனாக்கா இந்திரன் பரிகாசம் பண்ணிட்டான். பரிகாசம் பண்ணத்தோட இல்லாத தான் எடுத்தும் போறதுக்கு கர்வமா பண்றான்.
டம்பார்த்தம் வர்ஜயத்னு சொல்றது. பெருமாளுடைய கைங்கரியம் எதுவுமே டம்பார்த்தமாக பண்ணவே கூடாது. ஆனா இவனோ என்ன பண்றான், டம்பார்த்தமாக தான் இந்த காரியத்தை பண்றான். இத பார்த்த உடனே ரொம்ப மனசுக்கு கஷ்டமா போயிடுத்து. அவளுக்கெல்லாம் அவமானம் பண்ண உடனே அவ என்ன பண்ணிட்டா, அவ ஒரு ஒரு யாகம் மாதிரி ஒரு கர்மா பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த கர்மா பண்ண ஆரம்பிச்சாள்னாக்கா அவள்லாம் மகா தபஸ்வி. இவ்வளவு உண்டு இருந்தா கூட அது முக்கியம் இல்ல, அவளுடைய தபஸு தான் முக்கியம். அவ என்ன பண்ண, இந்த இந்திரன் இப்படி ஒரு கர்வத்தோட நம்மள அவமானப்படுத்தினான, இந்திரனுக்கு ஒரு பாடம் புகட்டணும் என்பதற்காக அவ பண்றா. அந்த யாகத்துல என்ன முக்கியமான, ஒவ்வொரு யாகம் பண்ணவானா அதுக்கு ஒரு பலன் வேணும் இல்லையோ. அந்த பலன் என்ன பலனுக்காக பண்றன்னா, இந்திரன மாதிரி 100 பங்கு சக்தியோட இருந்துருக்கிற ஒரு இன்னொரு இந்திரனை சிருஷ்டி பண்ணணும்னுட்டு கசிப பிரஜாபதி யாகம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். இந்திரன் மாதிரி 100 பங்குனாக்க, அதாவது அந்நியம் இந்திரன், இன்னொரு இந்திரனை நான் சிருஷ்டி பண்ணணும், அவன் மூலமாக இந்த இந்திரனுக்கு ஒரு பரிபவம் வரணும். இதுதான் அவளுடைய உத்தேசம். இத பார்த்த உடனே எப்படியோ இந்திரனுக்கு எல்லாமே அங்கங்க சாரன் வச்சுட்டு இருப்பான். இவ ஒரு கசிபா, இவளுக்கு வாழகில்லாம் யாகம் பண்றா. இந்த யாகம் பண்ணச்சே இந்த யாகத்துல தன்னை மாதிரி 100 மடங்கு பலம் பொருந்திய இன்னொரு இந்திரனை சிருஷ்டி பண்ணணும்னுட்டு யாகம் பண்றான்ற சமாச்சாரம் தெரிஞ்சு போச்சு. இப்போ அந்த வாழகில்யாள்கிட்ட போய் இவனால கேட்க முடியாது. ஏன்னா அவளை அவமானப்படுத்திருக்கான். அவள்கிட்ட கேட்டா அவ என்ன நினைப்பாளோ என்னமோ. கண்டிப்பா வாழகில்யாள்கிட்ட போய் சரணாகதி பண்ணி நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி சரணாகதி பண்ணினாக்கா அவர் வாழகில்யாள் நிச்சயம் இவரை இந்திரனை மன்னிச்சுடுவா. ஆனாலும் கஷ்யப பிரஜாபதியிட போய் சரணாகதி பண்றான். அவருக்காக தானே எல்லாருமே கஷ்யப பிரஜாபதியிட்ட தானே போறான். அவருண்ட போய் சரணாகதி பண்ண உடனே என்ன சமாச்சாரம்னு அவர் கேட்கிறே. ஐயோ அதை ஏன் கேட்கிறே, இதோ இந்த இவெல்லாம் வாழகில்யாள்லாம் என்ன மாதிரி 100 மடங்கு ஒரு அதிகமான ஒரு இது இல்லாதவனாக வீரியம் உள்ளவனாக இருந்துருக்கிற இன்னொரு இந்திரனை சிருஷ்டி பண்ணணும்னுட்டு பண்ணிட்டு இருக்கா. அது கணக்கு வந்துடுத்துன்னா நான் ஒண்ணுமே இல்லாத போயிடுவேன் நானு. ஆகையால அவள்ல எனக்கு இந்த அனர்த்தம் வராது இருக்கிறதுக்கு நீர் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்றாராம். சரி, கஷ்யப பிரஜாபதியும் வாழகில்யாள்கிட்ட போய் சொல்ற, நீங்கள்லாம் ஏதோ அவள் பார்த்து சொல்ற, நீங்கள்லாம் பெரிய மகா தபஸ்விகள், நீங்கள்லாம் ஒரு கர்மாவை பண்றீங்கன்னாக்கா அதுக்கு உத்தேசம் எதானா இருக்குமோ இல்லையோ. எந்த ஒரு கர்மாவை பண்ணாலும் நிஷ்பலமான காரியத்தை யாருமே பண்ண மாட்டா. ஆகையால ஏதோ ஒரு உத்தேசத்தை கொண்டுதானே பண்ண போறேங்கோ, நீங்க என்னத்துக்காக இந்த காரியம் பண்றீங்கன்னு கேக்குறா. இல்ல, இந்திரன் ரொம்ப கர்விஷ்டனா இருந்து எங்களை எல்லாம் அவமானம் பண்ணிட்டான், அவனுடைய கர்வத்தை அடக்குவதற்காக தான் நான் இந்த காரியத்தை பண்றேன் நான்னு அவ சொல்றாராம். அந்த வாழகில்யாள்லாம் சொல்றா. உடனே கஷ்யப பார்த்து சொல்ற, இவ இந்திரன் எல்லாமும் பெருமாளுடைய சிருஷ்டி, பிரம்மாவனுடைய சிருஷ்டி. ஒவ்வொரு ஜந்துவும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு சிருஷ்டி இருக்கு. பிரம்மாவனுடைய படைப்புல இந்திரனும் ஒத்த. அவனை போய் நலியும்படியாக நாம பண்றது நியாயமான. இப்போ பீஷாஸ்மாத்வாதே பீஷோதேதி சூரிய பீஷாஸ்மாத் அக்னிஷ்டேந்திரஷ்ட மிருத்யுர்தாவதி பஞ்சம இதி. யமனும் பெருமாளுடைய படைப்பு தான். வெறும் யமனை பார்த்த உடனே யாரானா அவசியம் ஆத்துக்கு எழ அப்படின்னு யாரானா யமனை கூப்பிடுவாள? யாரும் கூப்பிட மாட்டான். மீதி தேவதைகளுக்கெல்லாம் வா வான்னு சொல்லி கூப்பிடுவா. யமனை பார்த்தோம்னா நமஸ்தே அஸ்து மாமா ஹிம்சி, அப்பா இங்கேருந்தே உனக்கு 100 நமஸ்காரம் பண்றேன், என்கிட்ட வராத, எங்காத்துக்கு வராத இருக்கிறதுக்கு தான் உனக்கு நமஸ்காரம்னு சொல்லி யமனுக்கு எல்லாரும் சொல்லுவா. இப்ப யமனுக்கு மாத்திரம் ஏன் அந்த மாதிரி ஒரு கெட்ட பேர் வரணும்? அவனும் சொல்லாம இல்லையா, எல்லாரும் வாவான்னு கூப்பிடுற மாதிரி பண்ணலாம இல்லையா தன்னை அப்படின்னா, பெருமாளுடைய சிருஷ்டியில அவனுக்கு அந்த காரியத்தை கொடுத்துருக்கிறதுனால யமன் அப்படி இருந்துட்டு இருக்கான். அதை போய் ஒரு தோஷமா சொல்ல முடியுமா? அந்த மாதிரி இந்திரனுடைய சிருஷ்டி, மழை கடவுளாக இந்திரன் இருந்துட்டு இருக்கான். அவன் சிருஷ்டியில பெருமாள் பகவத் சிருஷ்டி, பிரம்ம சிருஷ்டி, அதுல யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அவனுக்குன்னு ஏற்பட்டது. அவனை அழிக்கணும்னு நினைக்கிறதோ இல்ல இன்னொரு இந்திரனை பண்றதுன்னு நினைக்கிறதோ இது அவ்வளவு பாப்பம் இல்லையா? என்ன பண்றதுன்னு கேட்கிற. இதே மாதிரி காளிங்க மர்தனம் பண்ண போது
அந்த காளிங்கனுடைய பத்னிகள் எல்லாரும் கண்ணனிடத்துல போய் சரணாகதி பண்றான். சரணாகதி பண்ணதோட மாத்திரம் இல்லாமல் அவள்லாம் கேக்குறா, மடிப்பிச்ச கேக்குறா, எங்களுக்கெல்லாம் சௌமங்கல்ய பிக்ஷை கொடுக்கணும். எத்தனை பெண் பாம்புகள் இருக்கோ அத்தனை பெண் பாம்புகளும் காளியனுடைய பத்னி. இப்ப காளியனை கணக்கு வதம் பண்ணிட்டேன்னாக்கா, இப்ப அங்க பார்த்தோம்னா வத்சாசுரவதம், அகாசுரவதம், இப்படி பூத்தனாவதம்னு சகட்டாசுரவதம்னு வதம் வதம்னு வருது. ஆனா காளிங்கனுக்கு மாத்திரம் வதம் இல்லை. அந்த இடத்துல காளிங்கன் இடத்துல நர்த்தனம் தான் பண்ற, காளிங்கன் மேல வதம் பண்ணல. ஏன் வதம் பண்ணலன்னா, இத்தனை பெண்களும் காளிங்கனுடைய பத்னி அத்தனை பேரும் கண்ணன் இடத்துல போய் மடிப்பிச்ச கேட்கிறா, எனக்கு சௌமங்கல்ய பிக்ஷை கொடுக்கணும், இவனை போய் நீர் வதம் பண்ணிட்டேன்னாக்கா எங்களுக்கெல்லாம் சௌமங்கல்யம் போயிடுமே, அதுக்காக கேட்கிறேன்னு கெஞ்சரா. அப்ப பெருமாள் சொல்றே, சரி நீ சமுத்திரத்துக்கு போயிடு, இங்க இருக்காத, இங்க இருந்து யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்ல போறேன். அப்ப காளிங்கன் ஸ்தோத்திரம் பண்ணச்சே சொல்றான், அப்ப உன்னுடைய படைப்பு தான் நானு, உன்னுடைய படைப்பா நான் இருக்கச்சே நீர் தான் என்ன விஷத்தோட படைச்சிருக்கேன். விஷத்தோட படைச்சிருக்கிறதுல அப்ப நான் மீதி பேரெல்லாம் மரணத்துக்கு காரணமா இருக்கேன்னு என்ன வச்சு என்ன பிரயோஜனம்? பாவல்கா படைச்சிருக்கோம், எட்டிக்கா படைச்சிருக்கு, எட்டிக்கா பாவல்காவெல்லாம் சாட்டமானா கசக்கிறது. இந்த கசக்கிற வஸ்துவை ஏன் இது கசக்கிறதுன்னு சொல்லி அதை கோச்சிக்க முடியுமா? ஈஸ்வர சிருஷ்டியில அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு, அதை போய் நாம கோச்சிக்க முடியும். ஆமாப்பா, நான் உனக்கு அந்த விஷத்தை கொடுத்தேன், அந்த விஷத்தை எப்படி பிரயோகப்படுத்தணும்ன்றதுக்காக அது ஒண்ணு இருக்கு. பாவல்கா சாப்பிடுறோம், பாவல்கா சாப்பிட்டோம்னாக்கா அது ஒரு வைத்தியமாக சர்க்கரை வியாதி இருக்கிறவாள்லாம் பாவல்காய் சாப்பிட்டா அது அனுகூலமா இருக்க போறது. இது ஒருத்தனுக்கு சாப்பிடாது பண்றதுக்கோசரம் அந்த பாவல்காயை பண்ணி போட முடியுமா? அந்த மாதிரி எட்டிக்கால்லாம் கூட விஷம்லாம் கூட ஒரு வைத்தியத்துக்காக இருந்துட்டு இருக்கு. நீ உனக்கு கொடுத்திருக்கிற விஷம் நல்ல விதத்துல உபயோகப்படுத்தணும். இப்ப லௌகிக்கமா பாக்குறோம், இந்த ஆட்டம் எல்லாம் இருந்துட்டு இருக்கு, அட்டாமிக் எனர்ஜியில வரைச்சே அது எனர்ஜியாக உபயோகப்படுத்தினா அதுக்கு லாபம் இருக்கு. விபரீதத்துல பண்ணோம்னா என்ன பிரயோஜனம் வருது? ஆகையால நீ விபரீதத்துல பண்ண, ஆகையாலதான் உனக்கு இந்த சிக்ஷை கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா. ஆனா உன்னுடைய மனைவிமார்கள் அத்தனை பேருமா சேர்ந்து கெஞ்சினத்தினால சௌமங்கல்ய பக்ஷைய கேட்டதுனால உன்னை நான் ஜீவிக்கும்படியா பண்றேன், நீ சமுத்திரத்துக்கு போயிடு, இனிமே யாரையும் தொந்தரவு பண்ணாதுன்னு அங்க கண்ணன் நினைச்சு வைக்கிறேன். அதே மாதிரி கசிப பிரஜாபதி என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல ஐயோ இந்திரனும் மழை கடவுளாக பிரம்மாவனுடைய சிருஷ்டியில இருந்துட்டு இருக்கான், அவனை போய் இல்லாத பண்ணி அவனை மாதிரி 100 மடங்கு பராக்கிரமத்தோட இருக்கணும்னு எல்லாம் சொல்லி வாழகில்லால் நீங்க பண்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டி இருக்க, நீங்க எல்லாம் பரம தபஸ்விகள், இத பண்ணலாமான்னு கேக்குற. சரி, அவனுடைய கர்வத்தை போக்கடிக்கணும், அவ்வளவுதானே. ஒண்ணு பண்ணுங்க, நீங்க என்ன பண்ணீங்களோ இந்திரனாக இருக்கிறதுனால, அதாவது நீங்க என்ன கர்மா பண்றீங்களோ அந்த கர்மாவனுடைய பலன் மொத்தம் எனக்கு வரட்டும், எனக்கு கொடுத்துருங்க, நான் இந்திரனுடைய கர்வத்தையும் போக்கடிக்கிறேன், எல்லாம் பண்றேன்னு அவர் சொல்றாராம். கசிப பிரஜாபதி சொல்றாராம். சரி, அப்படியே வெள்ளம் கசிப பிரஜாபதி சொன்னாக்கா அதுக்கு மேல வார்த்தையே கிடையாது. வாழகில்லால் தாங்கள் அனுஷ்டித்த அந்த கர்மா யாகத்தினுடைய பலன் மொத்தத்தையும் கசிப பிரஜாபதிக்கு கொடுத்துட்டேராம். அந்த கசிபரை பார்த்து, இந்த வாரம் இது இந்திரனுக்காகவும் பண்ணிருக்கேன், உமக்கு புத்திரஸ்தானத்துக்காகவும் நாங்க இதை பண்ணிருக்கோம், ஆகையால இது மூலமாக இதனுடைய பலம் மொத்தத்தையும் உமக்கு கொடுத்துடுறேன், நீ எது யுக்தமா நீர் பண்றீங்களோ அது பண்ணுங்கன்னு கசிப பிரஜாபதியோட வாழகில்லாலாம் சொல்லிட்டாளாம். உடனே கசிப பிரஜாபதி என்ன பண்ணிருக்கார், அவருக்கு இன்னும் ஒண்ணு சொன்னாலும், அவர் பண்ணின ஒரு யாகத்துக்காக ஒரு குழந்தை, வாழகில்லாலாம் பண்ணின ஒரு யாகத்துக்காக ஒரு குழந்தை, அந்த மாதிரி வரைச்சு முதல் குழந்தை அருணன், 2வது குழந்தையாக கருத்மான் பிறந்தார். ஆகையால இது வந்துட்டு வாழகில்லால் விஷயத்துல என்ன பண்றதுன்னா, அவளுக்கும் ஒரு மனசு கஷ்டமா இருக்கும் இல்லையா, இந்திரனுக்கு அவனுக்கு எப்படி அவமானம் பண்றதுன்னுட்டு அததான் இந்த இடத்துல சொல்ற. அப்ப இந்திரனோட பெரிய சண்டை வரும். இந்திரனோட சண்டை வரைச்சே அந்த சண்டையில இந்திரன் வஜ்ராயுதத்தை பிரயோகம் பண்றான். அதாவது கருத்மான் அமிர்தத்தை கொண்டு போய் கொடுக்கிறார். இது ஒரு பெரிய உள்ளுக்குள்ள போனமான கதை. வினத்தைக்கும் கத்ருவுக்கும் 2 பேர் இருந்தா, அவ 2 பேருக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சண்டை. அதுல கத்ருனால ஏமாத்தப்படுற வினத்தை.
அந்த வினத்தைக்காக அமிர்தத்தை கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அமிர்தத்தை எடுத்து வரதுக்கோசரம் போறேன். அமிர்தத்தை அபகரணம் பண்ணிட்டு வரச்சே இந்திரனோட சண்டை. அப்ப இந்திரன் வஜ்ராயுதத்தை பிரயோகம் பண்றான். இந்திரன் வஜ்ராயுதத்தை பிரயோகம் பண்ண உடனே அந்த வஜ்ராயுதம் ஒண்ணுமே பண்ண முடியல இவரால. அதுதான் இந்த இடத்துல ஒரு விஷயம். ஒன்னும், அதாவது வஜ்ராயுதம் வந்தது வேற விஷயம். ததீச்சின்னு ஒரு மகர்ஷி, அந்த மகர்ஷியினுடைய எலும்பு தான் வஜ்ராயுதமாக ஆச்சு. அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு வஜ்ராயுதம், அதுவே கருத்மானுடைய பராக்கிரமத்துக்கு எதிர ஒன்னும் இல்லாத போயிட்டான். இத பார்த்த உடனே இந்திரனுக்கு ஒரு வெக்கம் வந்துருச்சு, அவமானமா போயிடுச்சு. என்னடா இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டோமே அப்படின்னு. அப்போ கருத்மான் நினைக்கிறேன்னா, இந்திரனுக்காக இல்லாட்டா கூட அந்த ததீச்சி மகர்ஷி அவருடைய எலும்பு தான் வஜ்ராயுதமா ஆயிருக்கு, அதுக்கு ஒரு இழுக்கு வரவானான்னு சொல்றதுக்காக தன்னுடைய ரெக்கையிலிருந்து ஒரு 2 இறகு அத்த கீழே விழும்படியாக பண்ணேறான். அதுதான் வஜ்ராயுதத்தினுடைய அடிச்சத்தினுடைய பிரயோஜனம் என்பதாக. அப்படிப்பட்ட பராக்கிரமத்தோட இருந்துருக்கேன்னு அப்போ இந்திரன் என்ன பண்ணானா, கருத்மானுக்கு பார்த்து சுபர்ணஹா அப்படின்னு ஒரு பேர் கொடுத்தானோ. அந்த சுபர்ணோசி கருத்மான்னு சொல்லி அந்த கருத்மானுக்கு ஒரு அற்புதமான பேரு, சுபர்ணன்னு பேரு. அழகிய இறக்கைகளை உடையவர் என்கிற ஒரு பெயரை கொடுத்திருக்கான். அந்த பெயரை சொல்லிதான் இங்க ஜெய கருட சுபர்ண சுபர்ணன்னு சொல்லி மங்களாசாசனம் பண்ற ஜெய கருட அப்படின்னு. வஜ்ரஸ்ய கரிஷ்யாமி தவச்சைவ சதக்ரதோ ஏதத்தர்த்தம் தஜாம்யேகம் யஸ்யாந்தம் நோபலப்யசே. இந்திரன் தோத்து போடுற நிலைக்கு வந்துட்டான். வஜ்ராயுதத்துக்கும் அதுக்கு ஒரு பெருமை இருக்கும் இல்லையோ, அந்த பெருமையும் நிலைநாட்ட விரும்புகிறேன் நானு. ஏதத் பத்திரம் தியஜாமி, ஒரே ஒரு இறகு அதை நான் விடுறேன் நானு. யஸ்யாந்தம் நோபலப்யசே ததுத்ருஷ்டம் அபிப்ரேட்ச தஸ்ய பர்ணம் அனுத்தமம் சிருஷ்டானி சர்வபூதானி நாமச்சக்கரே கருத்மதா. அப்பதான் இதை பார்த்த உடனே கருத்மானுடைய ஒரு நல்ல அற்புதமான ஒரு செயல், விவேகமான செயல். எந்த மகர்ஷியினுடைய வார்த்தை பொய்யாக கூடாது, இந்திரனுடைய வார்த்தை பொய்யாக கூடாது. வாலகில்யாளுக்கு கர்வத்தையும் போக்கடிக்கணும். ஏன்னா வாலகில்யாளுடைய கர்வத்தை போக்கடிக்கிறதுக்காக தானே ஒரு இந்திரன், அதாவது இன்னொரு இந்திரனை சிருஷ்டி பண்றேன்னு சொல்லி யாகம் பண்ணாவா. அப்போ இந்த இந்திரன் வேண்டாம், பட்சி இந்திரனாக ஆகட்டும், பட்சிகளுக்கெல்லாம் இந்திரனாக ஆகட்டும்னு பட்சி இந்திரனாக கருத்மான சிருஷ்டி பண்ணார். அப்போ வாலகில்யாளுடைய எண்ணமும் குறைவில்லாத போறது நிறைவேறித்து. மகர்ஷிகள் அதே மாதிரி இந்த இவருடைய வஜ்ராயுதத்தினுடைய ததீச்சியினுடைய அவருடைய எண்ணம் அந்த எலும்புதான வஜ்ராயுதத்துக்கும் ஒரு குறைவில்லாத போயிடுத்து. இந்திரனுக்கும் கர்வஹானி ஏற்பட்டது. இது எல்லாத்தையும் பண்ணதுனாலதான் இந்திரன் மாத்திரமில்ல, தேவதைகள் மொத்த பேரும் அந்த கருத்மான சேவிச்சு சுபர்ணஹா அப்படின்னு பேரு கொடுத்தாடாம். தர்வீகராஹார தேவாதிபாஹாரஹாரின்னு. இந்த விற்த்தாந்தத்தை கருட பஞ்சாசத்துல 24வது ஸ்லோகத்துல சுவாமி சாச்சிருக்க. யஸ்வாங்கே சங்கராந்தர் கருதனில லவ ஸ்தம்பிதே ஜம்பசத்ரௌ குண்டாஸ்திரே சன்னகண்டம் பிரணயதி பவயே பத்ரலேசம் திதேச தோஸ்மாக்கம் சம்விதத்தாம் சுரபதி பிரதனா துவந்த யுத்தைக மல்லோ மாங்கல்யம் வாலகில்யா த்விஜவர தபசாம் கோபி மூர்த்தோ விவர்த்தஹா என்கிற ஸ்லோகத்துல சொன்ன விஷயம் இது. தர்வீகராஹார தர்வீகர ஏவ ஆஹாரஹா தர்வீகராஹாரஹா. கருத்மானுக்கு பாம்பு எதிரி. பாம்பு எதிரியாக ஆனதுக்கு காரணம் என்ன? இவ அம்மாவை அந்த கத்ரு பாம்பை கொண்டு ஏமாத்திட்டு, அதாவது ஒரு கருப்பா வால் இருக்கிற ஒரு குதிரை அப்படி இப்படின்ற மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லி அவளை ஏமாத்திட்டான். அந்த ஏமாத்தினத்தினால பாம்புகள் மேல ஒரு கோபம் வந்துடுது. கோபம் வந்த உடனே அப்ப கருத்மான் என்ன பண்ணிட்டு, பாம்பு மொத்தத்தையும் சாட்டுறேன்ட்டு கிளம்பிட்டேன். பாம்பு மொத்தத்தையும் சாப்பிட்டாக்க அந்த பாம்புக்கெல்லாம் ராஜாவா இருக்கிற நாகராஜா, ஐயோ எங்க குலமே மொத்தம் போயிடுமே,
நான் என்ன பண்றது அப்படின்னா, சரி என்னுடைய ஆகாரத்துக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பாம்பு அனுப்பிச்சு வை, அப்ப சரியா போயிடும்னு சொன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பாம்பு வந்துடுத்து. இவருக்கு ஆகாரமா இருந்துட்டு இருக்கிறது. அதுல ஒரு பாம்பு மாட்டிக்கிறது. ஐயோ நாளைக்கு நான் இது போய் கருத்மானுக்கு ஆகாரமா போயிட போறேன், இப்ப நாளைக்கு என்ன கருத்மான் சாப்பிடாது இருக்கிறதுக்கு என்ன வழின்னுட்டு அது ஒரு வாட்டி சரணாகதி பண்றது. அதுக்கப்புறமா அந்த பாம்பை அவர் ஆபரணமா அணிந்து கொள்கிறேன்றது இன்னொரு வృத்தாந்தம். இப்ப இவர் தர்வீகராகாரன்றது, தர்வீகரன் பாம்புக்கு பேரு, தர்வீகரங்களையே ஆகாரமாக உடையவன். அவன் சர்ப்பங்களை ஆகாரமாக உடையவர். தர்வீகராகாரம் தேவாதிபாகாரஹாரின்னு. தேவாதிபாகார, தேவாதிபன் தேவர்களுக்கெல்லாம் அதிபராக இருந்திருக்கிறவ இந்திரன். அவனுடைய ஆகாரம் அமிர்தம். அதாவது அவெல்லாம் திருஷ்டா திருப்தின்னு சொல்றது, கண்டருள பண்றதுன்னு சொல்றது. பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணச்சே பெருமாள் சாப்பிட மாட்டேன், அது பெருமாள் கண்ணால பார்த்தேர்னாலே அதுக்கு நிவேதனம் பண்ணதான் அர்த்தம். அதுக்குதான் தமிழ்ல சொல்லச்சு கண்டருள பண்ணுதல்னு சொல்றது. அந்த மாதிரி தேவதைகளுக்கெல்லாம் பார்த்தாலே போறோம், அதனாலேயே ஒரு திருப்தி அடைஞ்சிடும். அவளுக்கெல்லாம் ஆகாரமா என்ன இருக்கு? தேவதைகளுக்கெல்லாம் ஆகாரம் அமிர்தம். அந்த அமிர்தத்தை தானே பெருமாள் கஷ்டப்பட்டு சமுத்திர மதனம் பண்ணி அவளுக்கு ஆகாரமா கொடுத்துருக்கே. அப்ப தேவாதிபாகாரஹாரின்னு, அந்த தேவாதிபனாக இருக்கக்கூடிய இந்திரனுடைய ஆகாரத்தை இவர் தூக்கி வந்துட்டு கருத்மா. அதுதான் தேவாதிபாகாரஹாரின்னு அபகரித்தவராக இருந்துருக்கிறவர். அப்பேற்பட்ட கருத்மானுக்கு ஜெய கருட, அவருக்கு ஜெய ஜெயன்னு சொல்லி ஒரு ஜெய விஜய பவன் மங்களாசாசனம் பண்றார். இந்த 2வது சரணத்துல அப்படிப்பட்ட கருத்மானுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.